யூ டேக் எல்னுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்துக்கங்க, இல்லைன்னா ஆவரேஜ் போட்டு எடுத்துக்கங்க. எல்லா லென்த்தையும் கூட்டி டிவைட் பை 4 போடுங்க. அதர்வைஸ் எல்னுடைய மெஷர்மெண்ட் எடுத்துக்கங்க. இங்க நான் அந்த நெட் சர்க்கம்ஃபரன்ஸ் 43 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்திருக்கேன். ரிப்பிளுடைய லென்த் எவ்வளவு இருக்கும்? 43 சென்டிமீட்டர் நெக் சர்க்கம்ஃபரன்ஸ் என்றால் 2 ஜாயினிங் அலவன்ஸ்க்கு ஒவ்வொரு சென்டிமீட்டர் சேர்த்து 45 சென்டிமீட்டர் ரிப்பிள் லென்த் வேணும். ரைட்? சரி, ரிப்பிளுடைய விட்த் எவ்வளவு இருக்கும்? டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் விட்த் ஆஃப் தி ரிப். இது வந்து 2.5 டிஃபால்ட் 2.5 சென்டிமீட்டர் தான். இங்க ஜாயினிங் 1 சென்டிமீட்டர் 3.5. நம்ம ரிப்பை ஃபோல்ட் பண்ணி வைக்கிறோம். அப்ப 7 சென்டிமீட்டர் விட்த் ஆஃப் தி ரிப் வரும். இன் சிங்கிள், டபுளா கிடையாது. சிங்கிள் எவ்வளவு வரும்? 7 சென்டிமீட்டர் விட்த் வரும். அப்ப வெயிட் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த மாதிரி ஒரு ரிப்பு நீங்க 8 கிராம் வெயிட்ல எனக்கு வந்து பிளேஸ் பண்ணணும், கார்மெண்ட்ல பிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் ரிப்புடைய வெயிட் எவ்வளவு? 8 கிராம். வாட் இஸ் தி ஃபார்முலா டு ஃபைண்ட் அவுட் தி ஜிஎஸ்எம்? அப்படின்னா ஜிஎஸ்எம் ஆஃப் தி ரிப் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் தி ரிப் 8 கிராம் இன்டு 10,000 டிவைடட் பை லென்த் இன் சென்டிமீட்டர். ரிப்பினுடைய லென்த் இன் சென்டிமீட்டர், விட்த் இன் சென்டிமீட்டர். இங்க 2 வராது. ஏன் வராதுன்னா நம்ம சிங்கிளா தான் போடுறோம். அதாவது மொத்தமா 7 சென்டிமீட்டர் விட்த் எடுத்துட்டோம். அதைத்தான் நம்ம என்ன பண்றோம்? ஃபோல்ட் பண்ணி வைக்கிறோம். அதனால இங்க 2 வராது. போட்டா 8 இன்டு 10,000 டிவைடட் பை 45 இன்டு 7. 45ங்கிறது லென்த் ஆஃப் தி ரிப்,